பாடுவார் பிறவிராமம் பாடும்போது ஐயாவனமாயா மாமாவே மாமா மாமாவே மாமா மாமாவே என் பிறவிராமத்தை பாடினியல மாமா வளர்ந்த இடத்தை சொல்லாம இருக்கியல மாமா அந்த வளர்ந்த இடத்தை பாடுங்கள் என்று மாயக்கண்ணன் முன்னாலே தாமர குலத்தான் சொல்லும் போது அந்த மருமகன் சுடலைக்கு மையான கட்டங்களை அந்த மாயக்கண்ணை என்ன பாடுகிறார் தெரியுமா? எப்படி பாடுகிறார் ஐயா? மையான களமதில ஐயா வியாபுடப்பா சுடலாயோ வடியா சுடல கண்ணே இல்லவன களமறில சுடலாய்யா சுடலை மாடா சுடல மாடா செத்த பிண வியாபுடப்பா சுடலாய்யா செத்த பிணமு வியாபுடப்பா சுடலாய்யா வடியா சுடல மாடா சுடல கண்ணே இறந்த பிண வியாபுடப்பா சுடலாய்யா வடியா சுடல ராஜா கட்டையில பணம் இருக்கு சுடல மாடா கருவி பிண வியாபுதப்பா சுடலாய்யா உனக்கு கருவி பிணமு வியாபுதப்பா சுடலாய்யா வடியா சுடல கண்ணே சூலிதான சுடலாய்யா சுடலாய்யா வடியா சுடல மாடா வடியா சுடல மாடா இடம் இருந்து மொரியுதாள சுடலாய்யா உனக்கு இடம் இருந்து மொரியுதாள சுடலான்னே வடியா சுடல மாடா மானம் புககளம்ப சுடலாய்யா மானம் மட்டும் புககளம்ப சுடலாய்யா வடியா சுடல கண்ணே புககளம்ப மண்டையில தீ பிடிச்சி சுடலாய்யா வடியா சுடல வடியா சுடல மாடா கண்ணும் பாட 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 இந்த தாமர குலத்தான்
பகவா மேல பயிர் எடுத்து மாமனுக்கு முன்னால கால் வரிசை போட்டு அப்படியே வரிசையில ஆடினார். ஆடுத ஆட்டத்தை பார்த்த மாய கண்ணபிரான் அத்தான கையை எட்டி பிடிச்சுக்கிட்டாரு. பகவானே அத்தானே பகவானே இது என்ன கைலாசமா இல்ல இது மையானமா? இப்படி ஒரு ஆட்டம் போடலாமா? போடக்கூடும் ஐயா அப்படின்னு கையை எட்டி பிடித்த கண்ணங்கிட்ட ஆண்டவன் சொன்னாரு. என்ன சொன்னார்? தான் சுயரூபத்துல நான் ஆடல மாப்பிள என் மகனாகிய தாமர குளத்தான் வந்து என் மேல உடப்புந்தார் என்ன அறியாமலே ஆட்டம் போட்டேன் ஐயா. அதனால இந்த மகனை நீங்க பூலோகம் அனுப்புங்கள் என்று வெள்ளோடு மரத்தோடு இந்த கைலாசத்தில் இந்த தாமர குளத்தான் மாயாண்டி ஓட்டுக்கொடை வாங்கி அம்மையப்பர் இடத்துல 1008 வரம் வாங்குகிறாரு. வாங்குத வரம் என்ன தெரியுமா? என்னையா? அது மெல்லு வரம் கொல்லு வரம் 1008 வரம் அதுதான் அழியாத வரமு வாங்கி மாயாண்டி சுடலையும் உலகம் இறங்குவாரோ இறங்கி வந்த சுடலையும் எங்கே வாரானோ வடக்க வடநாடு மக்கத்தி நகரத்தில மைதம்பள்ளி வாசலில இஸ்லாமிய கூட்டந்தானே அல்லாஹ்வ வணங்கிக் கொண்டு அவருக்கு கந்தீரி நடத்தி வாரா போது பச்சை தண்ணி விளக்கரிய கண்டாரமாயா பச்சை தண்ணி விளக்கறி எங்கே நம்ம கண்டமா கேட்டோமா? ஆமாமா, கண்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அப்பேற்பட்ட தலத்துல பச்சை தண்ணியில விளக்கறி இதை கண்ட சுடலையானவர் இது தலத்திலே உயர்ந்த தலமாக இருக்க நம்ம அம்மையப்பர் வாசல்ல கூட இப்படி பச்சை தண்ணியில விளக்கு எரியலையே இந்த தலத்திலே விளக்கறியதென்று ஆமா இந்த தலத்தை போய் பார்த்தறிய வேண்டும் என்று ஐயா சுடலையும் மக்காவுக்கு வருவாரோ இஸ்லாமிய கூட்டங்களும் பச்சை நல்ல கொடி எடுத்து பச்சை நல்ல அல்லாவுக்கு வணங்குவா அல்லாவை வணங்குவாரா எங்க ஐயா சுடலை வார நேரத்தில் அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு தீபம் பார்க்கார்கள். சந்தன குடம் எடுத்து தந்திரி நடத்துகிறார்கள்.
இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் பலமைகளை பரிசளிக்க வேண்டுமென்று என்னை பரிசளித்த அன்பு சீமான் திருநெல்வேலி செல்லா தாளை ஊத்து அமையா பிறந்தது வெங்கடாசலபுரம் தொழிலுக்காக இருக்க இடம் எங்கேயோ தாளை ஊத்து அமையா அந்த தாளை ஊத்திலே வாசகம் செய்யும் என் மேலே அன்பு பாசமுடையவர் ஆமா இந்த தாமரகுளத்து மாயாண்டி கதைய வீடியோ கேசட் மூலமா ஆமா கேசட் மூலமா பதியும் சீமா அம்மோ என் அருமை சீமான் ஆறுமுகம் ஆமா ஆறுமுகம் கரத்தினாலையும் லட்சம் 50 தந்து என்னை ஆதரித்துள்ளார்கள் அதுக்கு அடுத்தார்களே பரிசளித்த பூமா பட்டி பெருகுமையோ பாலாக நம்ம கொலை நிலையம் வாங்காம போகக்கூடாது நாம வந்த புதுமை இஸ்லாமியர்கள் அறிய வேணும் என்று மக்கா என்ற தலமதிலே மைதன் பிச்ச வாசலத்தான் தட்டினொருக்கு வாரம் இந்த சுடலை மாட தவிடு கொடியா குதார அட்டகாசம் பண்ண போறா ஏ ஆதாளி போட போறா அடுத்த இடம் போக வேண்டாம் அட்டகாசம் பண்ணுதார ஐயா கோபுரத்தை உடைக்கார இந்த சுடலை மாட கொடிமரத்தை பிடுங்குதார கவிதங்களை நொறுக்குவார வர போற வர மக்காவில மருமத்தில் அடிக்கார வார வர நெஞ்சு தட்டி அடிக்கிறார அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையில மத்தியான மதிய உச்சி நேர
நேரத்தில இஸ்லாமிய பெண்களுமே அல்லாஹ்வை தொழுவதற்கு அவர்கள் ஆசையா வருவாரா நுழையும் போது நுழைந்த பெண்கள் எல்லாம் தலைய முக்காடு பாடுவாரா கால ரெண்ட மண்டி போட்டு அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மதம் தொழுவார் இஸ்லாமிய பெண்களத்தான் அளவ நெறிக்கார புல்லான்னு சொல்லும் போது உதவளைய பிடிக்கார மல்லாவே என்று சொல்லி பெண்கள் எல்லாம் சொல்லும் போது தாமர குளமாயா ஆன போல அதருதா ஆதாளி போடுதா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் குத்த வச்சு இருக்கும்போது தாமர குளஞ்சுடல ஐயா நாம வந்த புதுமைகள் பெண்கள் எல்லாம் அறியணும் செங்கத்துண்டு மாட்டெலும்ப மக்கள் மேல எரியுவார் செங்கத்துண்டு மாட்டெலும்போ அம்மையா அந்த இஸ்லாமிய பெண்கள் மேல வாரி வாரி எரிந்தார் யார் எரிந்தா அந்த தாமரவளத்து மாயாண்டி இந்த மாயாண்டி தொடல எரியவும் உடனே பெண்கள் எல்லாம் அதறி பதறி என்னடா ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்க நம்ம வாரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லாஹ்வை வந்து தொழுவது உண்மை. தொழுதுட்டு போனா நமக்கு முற்றி உண்டு மோட்சம் உண்டு என்று இதுவரைக்கும் அல்லாஹ் இருக்காருன்னு பயம் இல்லாம இருந்தோமே. இன்னைக்கு நம்ம தொழுத நேரத்தில் மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் ஆழக்காங்கலிய ஆவிய காங்கலிய இது என்னடா உருமாரட்டி உருவமே இல்லாம செங்கத்துண்டு மாட்டெலும்பு விழுத என்று இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பதறிக்கொண்டு அண்ணா ஊருக்குள்ள வருவாளா இஸ்லாமிய பெண்களுமே பாப்பா மாதிரி இடத்திலதான் உன்னைகளை சொல்லுவாரா பாப்பாவே பாப்பாவே மைதாண்டவன் வாசலிலே உலகத்தையும் வேளையிலே செங்கத்துண்டு மாட்டெலும்பு மாறி மாறி விழுகுதையா பாப்பா மாறே
இதுவரைக்கும் செங்கத்துண்டு மாட்டெலும்பு எங்க மேல விழுந்தது கிடையாது, விழுந்தது கிடையாது ஐயா. இன்னைக்கு புதுமையாக இருக்கு வாப்பா மாறா. அந்த தலத்திலே அழியக்கூடிய நாளாயிடுது மக்கா அழியும் முன்னால் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் சொன்ன போது அமையோ நீரலப்ப வாவலப்ப வாவலப்ப மைதம்பி செலப்பையும் பள்ளிவாசல் ஓடி வாரா ஓடி வாரா நடந்திருக்கு உண்மைகளை உண்மைகளை உண்மைகளே லெப்பமார் பாக்குறார பாக்குறாரே கொடிமரமும் பிடுங்கி இருக்கு பிடுங்கி இருக்கு ஓவரங்கள் உடஞ்சி இருக்கு உடஞ்சி இருக்கு அபுதங்களும் நொறுங்கி இருக்கு நொறுங்கி இருக்கு அல்லாவுக்கு முன்னால முன்னாலே செங்கத்துண்டு மாட்டெலும்பு மாட்டெலும்பு மலையாக குமிஞ்சி இருக்கு குமிஞ்சி இருக்கு மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் மலையா குமிஞ்சிருக்கத பார்த்தாங்க பார்த்தார்கள் அப்ப மீராலப்பையும் வாவாலப்பையும் மைதமிச்சலப்பையும் இதுவரைக்கும் இந்த வாசல்ல இப்படி ஒரு கொடுமை நடந்தது இல்லையே, கிடையாது இப்படி ஒரு அட்டூழியம் நடந்தது தெரியாத, கிடையாது இது காத்தா இருக்குமா கருப்பா இருக்குமா இது பேய் பிஜாச்சு வந்து அடைஞ்சாலும் அடைஞ்சிருக்குமோ இந்த செய்திகளை தெரியணுமானா அழகான கோடாங்கி பார்க்க வேணும். அந்த கோடாங்கியை பார்த்தால் நம்ம கண்ணாலே கண்டமின்னா கோடாங்கியை கூப்பிட்டு கோடாங்கி அடித்து குறி கேட்கணும். இங்க நடந்த உண்மை என்னன்னு தெரிய வேணும் என்று அவலப்ப மீராலப்ப கோடாங்கிய தேடி தேடிய ஊருக்கு வருவாரா சொருவத்தை மாத்திட்டார மாத்தின மாயாண்டி கோடாங்கி வடிவத்தில உடலை கோலம் கொண்டு நிக்கார மாயாண்டியோ காவி வேட்டியோ அகவேட்டி அங்கத்தில உடுத்தி கொண்டு பஞ்சாச்சர வேஷம் கொண்டு பேச்சு மவனிக்கார லெப்பமார் பார்த்துட்டார. இந்த ஐயா சுடல கொலு நிலைய வாங்கணும் என்று மக்காவை ஆட்டி படைக்கணும் வேண்டும் என்று மாடன் என்று பேரு வாங்க வேண்டும் என்று மாறுதட்டி சபத வைச்ச மாயாண்டி பேச்சு மகன் இப்படி ஒரு வேடம் எடுத்து நிற்கவும் அந்த மீராலப்பை வாவாலப்ப மைதம் பிச்சலப்ப கூடி எங்க ஐயா சுடலே என்ன கேட்கா தெரியுமா? கேட்கிறார் ஐயா ஒரு என்னையா சொல்லையா பேர சொல்லையா
என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா எங்க நாட்டை தேடி வந்தது என்னையா நகரம் பேர் சொல்லையா வந்தது என்னையா அப்பா பேர் என்னையா அம்மா பேர் சொல்லையா அம்மா வேற சொல்லையா அம்மா பேரை சொல்லையா அம்மா வேற சொல்லையா தன்னை தனியாக வந்தது என்னையா அப்பா பேரை சொல்லையா வந்தது என்னையா ஏலப்பமார் கேட்கும் போதே கும்போதே தாமரக்குளமாயாண்டி மாயாண்டே ஊரு பெற சொல்லுவாரா நான் சொல்லுவாரோ ஐயா வேலப்பமா அப்பா பேரு கூட அவரு பேரு சிவனுதான் ஏலப்பமார்களா லப்பமார்களா எங்க அப்பா பேரு சிவனு கோடாங்கி சிவனு கோடாங்கி என்னுடைய ராமம் பேரு 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 நாடு நகரமெல்லாம் பேரும் புகழும் வாங்கிய என் பேரு ராமலிங்க கோடாங்கி என்று என்று அந்த லப்பைமார்களுக்கு முன்னால் ஐயா சுடலை சொல்லவும் சொன்ன போது இந்த சிறப்பான நேரத்தில் நேரத்தில் எங்க பேரு ராமலிங்க கோடாங்கி 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 என்று இப்படி பேரராமத்தை சொன்னார் ஐயா ஐயா தாமரத்தான் சொன்னார். அப்ப இந்த லப்பமார்கள் எல்லாம் லப்பமார்கள் இந்த கோடாங்கியை கண்டதும் கண்டபோது கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்தது போல வந்திருக்கீல வந்திருக்கல ஐயா ஆத்தியப்பரை கண்டது போல கண்டது போல எங்க கண்ணுக்கு முன்னால வந்திருக்கிய கோடாங்கி கோடாங்கி வந்து நிக்கிற எங்க மக்கா மைதான வாசலுக்கு வாசலுக்கு நீங்க கோடாங்கி அடிக்கணும் அமையா உங்க கோடாங்கிலே குறி சொல்லணும் மைதாண்ட வாதில் அட்டூழியன் உடக்கு என்று ஐயா சுடலை என்று தெரியாமல் இந்த லெப்பமார்கள் கோடாங்கினி நினைச்சு எங்க சுடலைய கூப்பிட்ட நேரத்துல அப்ப லெப்பமாரு முன்னால எங்க அப்பன் சொல்லுகிறார் என்ன சொல்லுதார் ஐயா ஐயோ உங்க மதமும் இஸ்லாமிய மதம் எங்க மதமும் சிவன் மதம் இந்த சிவன் மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் நான் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணுமானால் நான் கும்பிடும் தெய்வத்துக்கு பரிவாரம் பண்ணணும் அப்பா அதனால லெப்பமார்களா நான் கேட்க பொருள் என்ன தெரியுமா அது பொங்கி நல்லா படப்பு போட பொங்கி படப்பு போட குழந்தரிசி பதக்கு வேணும் பச்சரிசி பதக்கு ஐயா வெள்ளப்பமார உங்க குலத்தில கோடாங்கி அடிப்பதற்கு வந்திருக்கும் கோடாங்கிக்கு அட்ட கும்பை 8 வேணும் அதுக்கு 10 தேங்காய் வேணும் ஐயா வேலப்பமார நாங்க அக்க பொருள்தான் அது சரியா 6 கோடி எடுத்து விட்ட 7 கிடா ஐயா வேலப்பமார சுடுகாட்டு சாம்ப வேணும் புள்ளக்கர சாம்ப வேணும் வீட்டினுட சாம்ப வேணும் வீட்டினுட எனக்கு வெள்ளை அடுப்பு மண்ணு வேணும் ஐயா லப்பமாரா லப்பமார்களா நான் கேட்கணும்னு தவறா நினைச்சிடக்கூடாது நான் கும்பிடும் தெய்வத்துக்கு கோடாங்கி குறி தொலங்கணுமானால் அட்ட கும்பை 8 வேணும் அதுக்கு 10 தேங்காய் வேணும் புள்ளக்கரை ஜாம்ப சுடுகாட்டு ஜாம்ப வேணும் போ வீட்டினுடைய ஜாம்ப வெள்ளாய் எடுப்பு ஜாம்ப வேணும் அறுத்தறி 6 சாவலு வேணும் எடுத்து வெட்ட 7 கிடா கடாய் வேணும்
வலது கால் மண்ணு மண்ணு வேணும். ஈனாத கண்ணுக்குட்டி இடது காலு மண்ணு வேணும். இத்தனையும் தருவையானா தருவையானோ வாங்கி வருவேனப்பா வருவேனப்போ புரியது சொல்லிடுவேன் எப்ப மறு முன்னால இவரும் தான் சொன்ன போது நீரலப்ப வாவலப்ப மைதம்பி செலப்பையும் தான் அள்ளி பணம் செலவு செய்து அத்தனை பொருளை எல்லாம் லெப்பமாறு வாங்குவாரா லெப்பமார்கள் வாங்குவாரா அடங்கிய குடி மைதண்டவ வாசலு லெப்பமார் வருவா வரக்கூடிய வேலை மக்கா மதினா மைதம்பிச்ச வாசல் பொடிமரம் இருக்கும் பொடிமரத்தின் நிழல கண்டு அப்பனானமாயா பொடிமரத்தில் அமருவாரா அந்த கோடாங்கிய தூக்குவார் கோடாங்கிய கோடாங்கிய தூக்கும் விக்கிரத்தை எடுத்து ஆதி மூல விக்கிரத்தை எடுத்து ஏலவர் விக்கிரத்தை எடுத்து வைத்தார் மாயாண்டி தலைமவா விக்கிரத்தை எடுத்து வைத்த சுடலை எடுத்து வைத்த முன்னாலதான் கொண்டு வந்த பொருளை எல்லாம் விக்கிரத்து முன்னால இந்த சுடலை அவர் படப்பாக படைக்கார கோடாங்கி முன்னால உட்கார வச்சாரு. இருக்கார் எங்க அப்பன் தாமரை குளத்தான் மாயாண்டி அந்த லெப்பமார்களை முன்னால உட்கார வச்சு அவர் கும்பிடும் தெய்வத்தை கூப்பிடுதாரு. கோடாங்கில எப்படி கூப்பிடுதார் தெரியுமா? எப்படி அழைக்கார் அண்ணா? ஒன்னாவது கம்பளமே கம்பளமே அம்மா கம்பளமே வடிவாய குட்டி தாத்தா குட்டி ஜாத்தா அம்மா குட்டி தாத்தா வடிவாயே குட்டி தாத்தா
கூப்பிட்டார் கூப்பிட்டார். லப்பமார்கள் எல்லாம் கிடு 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 கிடுன்னு ஆடுதார்கள் பதறுதார்கள். பதறும் போது அப்ப லப்பமார்களுக்கு ஆறுதல் சொல்றாரு எங்க அப்பன் சொல்லல. என்ன சொல்றார்? என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றார்? ஏ ஐயா லப்பமார்களா, ஏ லப்பமார்களா, காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் மவன் குத்தந்தானே 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 கருத்த பாண்டி வந்திருக்கான் வந்திருக்கான் அப்பா குத்தந்தானே ஐயா லப்பமார்களா, ஏ லப்பமார்களா, பியாய் கிடையாது பிஜாஜ் கிடையாதுப்பா. கிடையாது கிடையாது போ. பியாச்சி மவன் சுடல வந்திருக்காம்பா. வந்திருக்கான் வந்திருக்காப்பா லப்பமார்களா. காத்து இல்ல கருப்பு இல்லப்பா. கிடையாது கிடையாது. கடவுள் மகனே கருத்த பாண்டிய வந்திருக்கான் வந்திருக்கான் போ. உங்க தலத்துக்கு வந்திருக்கான். வந்திருக்காம்பா. அப்ப லப்பமார்கள் எல்லாம் கேட்கான். என்ன கேட்கிறார்கள்? வந்திருக்கும் தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு நாங்க என்ன பணி பார்க்க அந்த பணிகளை சொல்லுங்கள் என்று ஐயா லப்பமார்கள் எல்லாம் கேட்கவும் கேட்ட போது தாமர குளத்து மாயாண்டி என்ன சொல்லுதார் ஐயா? மண்ணா இருந்த வெறும் இருந்தா தெய்வம் மண்ணையா ஆட்டுதாரே ஆட்டுகிற வேளையில லப்பமார் பதறுதார ஐயாவ லப்பை மாறா வந்திருக்கும் தெய்வம் தானே அடங்காத சுடலதானே சுடலதான் வாசலுக்கு வந்திருக்கா மாயாண்டி முண்டமா பிறந்தவர் தான் பிறந்தவர் முண்டசாமி வந்திருக்கான். வந்திருக்கும் தெய்வத்துக்கு மைதாண்டவன் வாசலில நிலையமேது யாழி நிலையமே கொலி நிலையம் கேக்குதப்பா. அது கோபுரத்தில் ஒரு நிலை, மரத்தில் ஒரு நிலை, கொடவர வாசலி ஒரு நிலையம் கேக்குதா. அல்லாவுக்கு முன்னா ஆண்டவன் சுடலதான் தனி நிலையம் கேட்க ஐயாவை லப்பமா ஒரு நிலையம் கொடுக்கலன்னா உங்களோட குடும்பத்தை நிறவயரா இருக்கவ உறவயரா ஆக்கிருவான். உறவயரா இருக்கவ நிறவயரா ஆக்கிருவான்.
பையத்துக்கு நிலையம் போட்டு கொடுக்கலன்னா கொடுக்கனால் நிறவயரா இருக்கவில்லை குறவயரா ஆக்குவாரோ ஆக்குவானோ குறவயரா இருக்கல நிறவரா ஆக்கிடுவாரோ ஆக்குவானோ. அது மட்டும் இல்லப்பா, வேற என்ன அவருக்கு நிலையம் போட்டு நீங்க கொடுக்கலன்னா கொடுக்கலையானால் இந்த மக்காவே அழிக்கிறது நிச்சயம் என்று எங்க ஐயா சுடலை கொடாங்கன்னு சொல்லும் போது அப்பலப்பமாறு கூட்டம் எல்லாம் ஆயாண்டி சுடலைக்குத்தான் மைதாண்டவன் வாசலில ஏழு நிலையம் போட்டா நிலையம் போட்ட சுடலைக்குத்தான் ரொட்டி சுட்டு படப்பாரா சுருட்டு பிடி வைப்பாரா சுருட்டு பிடி வைக்கும் போது மாயாண்டி பேரை சொல்லி அழகை பேரை சொல்லி மாடன் என்று பேர் கொடுத்தார் ஆண் குழந்தை பிறந்துதானோ கொலை மாஞ்சாட்டி என்று யாரது கேட்டுட்டாரு பெண் குழந்தை பிறந்துதானா அம்மாளோட பேரை சொல்லி பாத்துமா பிவி என்று பிவியே மாயாண்டி பேரை சொல்லி இஸ்மாயிலின் பேர் கொடுத்தா சுடலையோட பேரை சொல்லி கொலை மஞ்சாட்டி என்று சாட்டியே சுடலை பேரை கொடுக்கார பாலக்காடு சீமை ஆதி மலையாளம் மாந்திரத்திலையும் பெரியவன் மை ஜெமிலையும் கட்டிக்காரன்
அப்பேற்பட்ட புலையனுக்கு பேரு என்ன தெரியுமா? என்ன பேர் ஐயா? காளி புலையன் என்று பேர் கொடுத்து நான் கொடுத்தோ அந்த காளி புலையன் அமையா எப்பேற்பட்ட மை மாந்திர வச்சிருக்கான் தெரியுமா? எப்படி வச்சிருக்கா ஐயா? அந்த மச்சுக்கு தாய நீ வப்பா, மச்சுக்கு தாய நீ வப்பா, மைச்சி மேல கையில் எடுப்பா, மைச்சி மேல கையில் எடுப்பா, பரணிக்கு ஏணி வப்பா, பரணிக்கு தாய நீ வப்பா, காளி என்ற பெரும்புலைய, காளி என்ற பெரும்புலைய, பாதாள மை எடுப்பா, பாதாள மை எடுப்பா, கூச்சிக்கு தாய நீ வப்பா, குருது மை ஜிமிழ் எடுப்பா, அப்பேற்பட்ட பெரும்புலைய அஞ்சன மை எடுப்பா, அஞ்சன மை எடுப்பா, மையெடுப்பாள் மை எடுப்பா, ஐகோட்டு ஏடு எடுப்பா, எடடுப்பா மையெடுப்பா மையெடுப்பா ஏ மை எடுப்பா, ஏ காளி என்ற பெரும்புலைய வாழாத பெண்களை வாழ வச்சு பாப்பா, வாழ்ந்துகிட்டு இருக்க வேலை வாழ விட மாட்டான், ஓடியில நிக்க வேலை கோபுரமும் இழுப்பா, காளி அந்த பெரும்புலைய கண்ணிய கருவழிப்பா, கன்னி பெண்ணு சீரழிப்பா. நந்தமுனல் ஊரிலே 4 ஜாதி தெருவில் தெருவில் மாந்திரத்திலே வல்லவனாகவும் அம்புவா மாந்திரத்தில் பெரியவனாகவும் பெரியவனாகவா அப்படி காளி பெரும்புலையனானவன் அம்புவா அந்த மலையாளத்தை மாந்திரத்தால் அடக்கி ஆண்டுவார ஆண்டு வருகிறான். அப்படி ஆண்டுக்குடிய மந்திரவாதிக்கு அம்புவா காளி புலையனுக்கும் புலக்கொடிக்கும் புலக்கொடிக்கும் அடடே மைத்தொழில் இருக்குது, மைத்தொழில் இருக்கும் போது மதலை அது இல்லை, கரித்தொழில் இருக்கும் போது கை குழந்தை கிடைக்கல, உறுதுமை இருக்கும் போது காளி போல எனக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கும் போதே ஒரு குழந்தை ஒண்ணு கிடைக்கலையே. அப்பா புலையன் தேவி புலக்கொடியா புலையனிடம் சொல்லுவாளோ எங்கடவா மன்ன வேலை இதனால இது வரைக்கும் மாந்திரத்தை நினைச்ச ஐயோ மாந்திரம் இருந்துதானோ நமக்கு மயிலம் வரா கிடைக்காதே மகள வரம் கிடைக்காதே. கரித்தொழிலே இருந்துதானா இருந்தோதானா கை குழந்தை கிடைக்காதே, கிடைக்காதே உறுதுமை இருந்துதானா இருந்தோதானா நமக்கு குழந்தை வரம் கிடைக்காதே. கிடைக்காதே நந்தம்புணல் ஊருக்குள்ள ஊருக்குள்ள 4 ஜாதி தெருவுக்குள்ள தெருவுக்குள்ள கொலைய மாறும் பொலச்சி மாறும் வளர்ச்சி மாறோ படுக்க பாய் இல்லாதவா இல்லாதவா இன்னைக்கு 10 பிள்ளை பெத்தி இருக்கா, பெத்திருக்கா நம்ம பொலையனுட வளவுக்குள்ள வளவுக்குள்ள இருக்க இடம் இல்லாதவா, இல்லாதவா 21 பெத்தி இருக்கா, பெத்திருக்கா குடிக்க செம்பு இல்லாதவா, இல்லாதவா நந்தம்புணல் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ள உருளி பிள்ளை பெத்தி இருக்கா, பெத்திருக்கா
ஏ பொலையா இந்த நந்தமுழல் ஒரு 4 ஜாதி தெருவுக்குள் தெருவுக்குள்ள தரத்து பெண்கள் எல்லாம் சம்பந்தம் கண்டாள கண்டிருக்காள தேவியான பொலக்கொடியால் இதனால் இதுவரைக்கும் மாந்திரம் இருக்கென்று பெருமை நினைத்தேன் நினைத்தேன் ஐயா அந்த மாந்திரம் இருந்தால் மதலை கிடைக்காது கிடைக்காது மன்னா மாந்திரங்களை மறந்தாத்தான் சுவாமி மதலை கிடைக்கும் என்று பொலக்கொடி சொல்லவும் சொன்ன போதே காளி பொலையன் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறார் இது 7 தலைமுறையா படித்த மாந்திரம் அல்லவா இந்த மாந்திரத்தை மறந்தால் நமக்கு பணங்காசு கிடைக்காதம்மா அதனால் அஞ்சனமை அடுக்குமை சிமிழ் ஹைகோர்ட் மாந்திரங்கள் இருந்தாத்தான் காளி பொலையனுக்கு மதிப்பு உண்டம்மா ஏ மன்னாதி மன்னா காளி பொலையா மாந்திரத்தை அழிக்கையானால் நமக்கு ஆளப்பிள்ளை கிடைக்காது என்று பொலக்கொடி சொன்ன நேரம் அம்மையோ இந்த காளி பொலையனானவன் மனைவி சொல்லை காதில் கேட்டு மாந்திரை அடைய மொத்தமா கெட்டு கெட்டின மையிக பூமிதானம் பண்ணும் போதே பொலையன் தேவி பொலக்கொடி பற்பநாதன் அருளாலே மகாதேவன் கிருபையாலே பகவதி அருளாலே பொலையன் தேவி பொலக்கொடியால் அன்று மவ குளிமறந்தால் பொலச்சி அன்றைக்கு கர்ப்பமானால் மறந்து உலகாமை இருப்பாளா தேவி பொலக்கொடியா நங்கை மவ கொளி மறந்து நந்தம்புணல் ஊருக்குள்ள நலிகைய மயக்கம் கொண்டா பொலக்கோடி 3 மாதம் 90 உலகாம இருப்பா காளி நல்ல பொலையன் தேவி பொலக்கோடி பெண் கொடி 4 மாதம் குளி மறந்தே 4 மாதம் குளி மறந்தோ அழுகிய மயக்கம் கொண்டா
ஆச்சம்மா வலையாக சுழருவா காளி புலையனான தேவி பல கொடியானவ ஆமையோ படுத்தால் உறக்கமில்லை போட்டா தூக்கமில்ல இருந்தால் இருக்க மாட்டாள் இறந்தையா நடக்க மாட்டா அப்பேற்பட்ட பருவத்தில் இருக்கின்றால் புலையன் தேவியான புலக்கொடி ஆமையோ அப்படி கர்ப்பமுற்ற நாளையில் அந்த காளி புலையனுக்கு அது காக்காட்சி விளையிரு கண்ணாடி சோலையில காலம் மழை பெய்யுதையோ காலம் மழை பெஞ்ச போது காளி நல்ல பெரும்பலைய பார்த்து உழவுழுது மழை பெய்யும் போது பருத்தியது விதைச்சான பருத்தியும் பயிராகி பருத்திக்கு ஊடால பருவக்காலம் முளைச்சிருக்கு பருவக்காலம் முளைச்ச போது நாம மனைவியோ 9 மாசம் கர்ப்பமாயிருக்காள மலவேளை பருத்தி வெள்ளை பருத்திக்கு ஊடால் பருவ பழம் முளைச்சிருக்க இந்த புலக்கொடி வந்தாளானால் களை வெட்டி ஒரு நிறைய விட்டாளான மறுநாள் 10 ஆளை சம்பளம் போட்டு பருத்திக்கு களை வெட்ட வேணுமென்று காளி என்ற பெரும்பொலைய மலவேளையில் இருந்துதான் அரமனைக்கு ஓடி வந்த பெரும்பொலைய புலக்கொடிய கூப்பிடுதான் ஏடி அம்மா புலக்கொடிய மலவேளை காட்டுக்குள்ள பருவமழை பெஞ்சுதம்மா பருவமழை பெஞ்சதால பருவமழை பருத்தி வேலை ஆயிருக்கு பருத்திக்கு களை வெட்ட வேணும் அம்மா நீ பிள்ளைய பேத்தை மறு வருஷாகும் ஆகும் அம்மா இந்த நிறமாத்த சூலி பிள்ளைய பெறுவதற்கு முன்னால் பல விலைக்கு வர வேண்டும் என்று அந்த காளி பெரும் போல மனைவி என்று பாராமல் பல விலைக்கு கூப்பிடும் பல கோடி எங்கனவ மன்னவே நிறமாத்த சூலி நெடும் பயணம் வரக்கூடாது ஐயா தலப்பிள்ளை சூலி தாளாம்பு வாசகம் அல்லவா சாலையிலே வந்தால் கல்லு தட்டுனா போச்சு மன்னா உயிருக்கு சேதம் வரும் என்று அந்த புலக்கொடிய சொல்லும் போது ஆளி பெரும் போலைய மாரண மையெடுத்து மனைவியோட நெத்தியில ஒரு பொட்டாக வச்சிட்டான வரலைன்னு சொன்ன வேணும் அந்த புலக்கொடிய உளவாரம்னு சொல்லுறாள இறங்குவாளா
கொடிய கோடியா வழக்கு பொடியாக பொலியாக வடக்கு தட்டு பொலியிலே கூப்பிடுதான் கூப்பிட்ட பொல கொடிக்கு இடுப்பறியுது ஆமா குறுக்கறியுது அறியுது அப்பேற்பட்ட பொல கொடியானவ ஆமோ ஏ மன்னா பெரும்பொலையா ஏ பொலையா தலைப்பிள்ளை ஜூலி எங்க அழைச்சு வந்திருக்கிய வந்திருக்கிய ஐயா நம் பிள்ளைய பெறுவேணும் பிள்ளையோடு போறேனோ போறேனோ நம் மதலைய பெறுவேணும் மதலையோடு மாடு வேணும் என் மன்னான் அந்த முனில இருந்தால் எங்க இனத்தார் சொந்தக்காரர்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் தேறுதல் சொல்லுவார்களே இன்னைக்கு மலை வேளையிலே நான் ஆதியத்தை சரளமாகவும் நான் அட்டாத்து குறையாகவும் இன்னைக்கு நான் தனித்து நிக்கேனே ஐயா என் நிலைமை மாறுத சுவாமி நிறமாத்த சூலிக்கு எனக்கு மருத்துவம் பார்க்க யார் இருக்கா என்று காளி பொல எனக்கு முன்னால பொல கொடி கேட்கவும் கேட்ட போதே தன் மனைவிக்கு மருத்துவம் பார்க்கதற்கு மாந்திர மையெடுத்தான் மலையாள வெத்தலைகளை தடவி பார்த்தான் அந்த மாந்திரம் மையினாலே அந்த காளி பொலையன் கொல தெய்வம் எசக்கியம்மா நீலி நெட்டூரா அதானே காளி பொலையன் கும்பிடும் தெய்வம் தெய்வம் நீலி நெட்டூரா எசக்கியம்மா இவன் போட்ட மையானது எங்கே காட்டுது தெரியுமா? இங்கே காட்டுது ஐயா. அடடே நாங்கி நேரி தாலுகாவோ நாங்கி நேரி சில்லாவில பைபாசு ரோட்டில பிளவக்கல்லு எசக்கியம்மா பிளவக்கல்லு அம்மா அந்த சாலையில இருக்கா இருக்க வேலை காளி பெரும்பொலைய மாண்டிரம் ஐயா எசக்கிய கூப்பிட்ட மாவிழக்கி அந்தரத்தில் வாராளே அந்தரத்தில் அந்தர எசக்கியாக பிளவக்கல்லு எசக்கிய ஆகாயத்தில் வாராளே ஆகாயத்தில் வார போது அடங்காடு எசக்கியம்மா ஏ மலவேளையில் ஏடா பெரும்பலையா எசக்கி முப்பந்தளத்து எசக்கி ஆமா அந்தர எசக்கி நந்தந்தளத்து எசக்கி ஆமா அழகு திரு பழக நல்லூரை ஆமா அம்மையப்பர் கோயில இருந்து பழக நல்லூரை கள்ளிப்பாலை கலந்து கள்ளிப்பாலை கறந்து பாலாக்கி வித்து பழக நல்லூரை அழிச்சு தலைக்க வச்ச பழவக்கல் எசக்கி நீ கூப்பிட்ட விவரம் என்ன என்று இங்க எசக்கி அம்மா கேட்ட சொல்லுகிறான் பெரும் போல எந்தாயே மாதா அழைத்ததொரு விவரம் மனைவி என் பலக்கொடி நிறமாத்த கெப்பினியா இருக்கா அந்த தலைப்பிள்ளை சூழாக இருக்கும் பலக்கொடிக்கு உன்னை மருத்துவம் பார்க்க அழைத்தேன் அம்மா ஆமாம்போ என் மனைவிக்கு
மருத்துவம் பாருங்கள் என்று ஆங்காரத்தில் சொல்லவும் சொன்ன போது அப்பம் பலவக்கல் எஜைக்கு சொல்லுகின்றார். என்ன சொல்லுதா? அடே பெரும்பொலையா, பொலையா, மாந்திரம் இருக்குன்னு மதம் அடையாதப்பா. ஐகோர்ட்டு மாந்திரம் இருக்குன்னு அகம் பண்ணாத இந்த மாவிஜைக்கு சொல்லவும் சொன்ன நேரத்தில் மாந்திரமைக்கெல்லாம் பதறவே மாட்டேன். ஆமாப்போ, அவ என்னை மாதிரி ஒரு பெண் அல்லவா, பெண் அல்லவா, என்னை மாதிரி அவள் ஒரு தாய் அல்லவா, மருத்துவம் பார்ப்பேன் பிறக்கும் பிள்ளைக்கு முத பேர் என் பேர் விடுவியா போலையா விடுவியா? ஏ போலையா, என்ன முத பேர் என் பேர் விடுவியா விட மாட்டியா? விடுதம் போ. அப்படி விடலன்னா ஆமா பிறக்கும் பிள்ளைகளை மாவோடு கொடியோடு நான் பூஜை போடுவேன் என்று எங்க பிளவக்கல் ஏழைக்கு பயமறுத்தவன். ஆமையோ அப்ப காளி போலையே தாய பிளவக்கல் ஏழைக்கு அம்மாவே ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உன்னுடைய பேரு முத பேரு விடுதேன் என்று அந்த மாவிஜைக்கு சட்டிய வாக்கு வாங்கினார். பல கொடிய கைப்பிடித்தா சோலையில மாமரத்து நிழலில்தான் நிழலுக்கு பல கொடியா அழைத்து வாரா ஏடியம்மா பல கொடிய அஞ்சாத மலையாத சஞ்சலங்கள் இருக்கும் அம்மா, ஒரு பிள்ளை ஜூலிக்காரி உபத்திரியம் இருக்கும் அம்மா, முக்காளிய பிடிக்கணுமே மூச்ச புற அடக்கணுமே கொஞ்ச நேரம் சங்கடந்தா சங்கட நீ பெற்றெடுத்தா கொஞ்சலாமே பழவக்கல் எழகிய ஆறுதல் சொல்லும் போதோ அரமமாவா பல கொடியும் அமரத்து நிழலுக்குள்ள முக்காணிய பிடிச்சிட்டா மூச்சையெல்லாம் அடக்கும் போதோ பாதம் கொண்டாள் வயர் வலிந்தார் இடுப்பறிந்தாவள் வயர் வலிந்தா அவல கொடியாய் அடிதொடியா வயர் வலிந்து கொடியால் வயத்திலதாய் குழந்தை பிறக்குதையாய் குழந்தை பிறக்கும் போது கல்லு இழக்கியவாய் குழந்தைய தூக்குதாள கையால தூக்கும் போது கொடியா இருக்காள கொடியா இருக்கும் போது பாட்டி தூக்குதாள பாட்டி தூக்கும் போது தொட்டு வைக்காள தொட்டு வைக்கும் போது கையில் இருந்த பிள்ளையத்தான் ஆகாயத்தில் விட்டெறிந்தார். ஆகாயத்தில் எரியும் போது பச்சை நல்ல மலளைய
அலறுது அலறுது அலறுது. அதரும் குழந்தைய பிளவ கல்யதைக்கு கை கரணம் காட்டுதா காட்டுதா காட்டுதா. ஆகாயத்தில் நின்ன பிள்ளை இடைக்கு மடிக்கு வருது வருகிறது. மடிக்கு வந்த பிள்ளைய தலைகளை தூக்குதா. தலைகளை தூக்கும் போது போதே தாலி பொலையனும் பொலக்கொடியும் அடித்து அதறுதார்கள். ஏ பொலையா என்னை ஏமாத்த நினையாத போ. பிறக்கும் பிள்ளைக்கு என் முன்னால பேர் விடுடா. விடு விடு பொலையா. அப்படி என் முன்னால நீ பேர் விடலையானா விடலன்னு வச்சுக்கோ. இன்னும் மறுபடியும் உன் பிள்ளை ஆகாயத்துல பிச்சை எறிவேன். எரியும் போ என்று பிளவக்கல் எடைக்கு பயங்காட்டவும் பயங்காட்ட போது அப்ப நான் காளி பொலையனும் பொலக்கொடியும் அந்த பிளவக்கல் எடைக்கினுடைய பேர தன்னுடைய மகளுக்கு மான் சோலையிலே பிறந்ததினால் மாவு என்றும் இந்த பிளவக்கல் எடைக்கு பேர் காலம் பார்த்ததினால் எதற்கு என்றும் அந்த காளி பொலையனும் பொலக்கொடியும் தன் மகளான மதலைக்கு மாவிசைக்கு என்று பெயர் கொடுத்தார்கள். அப்படி மாவிசைக்குன்னு பெயர் கொடுக்கும் போது இந்த பெயர் வாங்கின பிளவக்கல் எசக்கியானவாள் நான்கு நேரிக்கு பறந்து வந்தா ஆலமரத்திலே வந்து தங்கி இருந்தா. அப்ப காளி பொலையனும் பொலக்கொடியும் அந்த பஜனல்ல மதளையத்தான் நல்லமுழல் ஊருக்கு தாயும் மகளையும் அழைத்து வாரம் பெரும் பொலைய மகளையும் காட்டுதானே பொலையர்களும் பொலக்கோடியும் மலவேளையில் பிறந்த மகளுக்கு என்ன பேரு சூடியிருக்க என்று அந்த பொலையமார்களும் பொலச்சிமார்களும் கேட்ட போதே அப்ப மலவேளையில் பிறந்தவளுக்கு மகளே மாவிசைக்கு என்று பேர் கொடுத்தேன் என்று பழையமார் கூட்டத்திலே சொன்ன போது அப்ப பழைய மக்களும் பொலப்பொழியலும் செல்லம் அவ பிறந்தாள் என்று பழையமார் கூட்டங்களும் பழச்சிமார் கூட்டங்களும் மகளழக பாக்கார தொழில் வருகுதையா அதிக தொழில் வந்த போது மகளான எதகிக்கு ஒரு மண்டபம் கெட்டுவா நல்ல வடிதள புஜாவடி செல்லமவ எதகிக்கு ரத்தினத்தால் மேடக மேடைகளோ முத்து வர்ண மேடைகள்